அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக முதல் மாதிரி தேர்வு நடத்தப்பட்டது. அந்த முதல் மாதிரி தேர்வில் பொது தமிழுக்கான விடை குறிப்புகளை பார்த்துருப்போங்க. அந்த விடை குறிப்புகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் முதல் மாதிரி தேர்வில் பொது அறிவு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை குறிப்புகளை நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பொது அறிவு பகுதி ஆளர் மேத்ஸ் கொஸ்டினை விட்டுட்டு ஜிஎஸ் மட்டும் நம்ம விடை குறிப்புகளை வித் டிஸ்கஷனை பார்ப்போம். 106வது கேள்வி, பொறுத்துக ஞானப்பீட விருது பெற்றவர்கள். ஞானப்பீட விருதை பொறுத்தவரையும் 2019 யாருக்கு கிடைச்சிருக்குன்னா ஞானப்பீட விருது அக்கீம் அச்சுதன் நம்பூதிரிக்கும், 2021 ஞானப்பீட விருது நீல்மணி புக்கன் வாங்கியிருப்பார். 2022 வந்து யாருக்கு கிடைச்சிருக்குன்னா தாமோதர் மௌசாவுக்கு கிடைச்சிருக்கும். 2023 2 பேருக்கு ஞானப்பீட விருது கொடுத்துருப்பாங்க. ஒன்று குல்சார் மற்றும் சுவாமி ராமபத்ராச்சாரியா. இப்போ சரியானுடைய ஆப்ஷன்ஸ் டெல்லி. கேள்வி 107, மத்திய அரசு தொடங்கிய திட்டங்களில் தவறானது எது? ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா விதை நிதி திட்டம் ஏப்ரல் 1 2021 தான் தொடங்கினாங்க. ஆயுஷ்மான் சககர் திட்டம் அக்டோபர் 19 2018 தொடங்கப்பட்டது. பிரதான் மந்திரி அன்னதாத ஆய் சன்ரஷன் அபியான் திட்டம் செப்டம்பர் 2018 தொடங்கினாங்க. 3 திட்டமும் சரியாக இருக்குன்னா கடைசி திட்டம் வந்து தப்பாக இருக்குது. ஸ்வத்மேவா திட்டம் ஏப்ரல் 24 2020 தொடங்கப்பட்டது. ஸ்வத்மேவா திட்டம் 2020 தொடங்கியிருப்பாங்க, 21 கிடையாது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. 108வது கேள்வி, 2024 ஆண்டுக்கான தமிழக அரசின் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்ற நாட்கள் ஜனவரி 7 மற்றும் ஜனவரி 8 தான் வந்து நடைபெற்றிருக்கும். கேள்வி 109, கூற்று 1 கூற்று 2. கூற்று 1, இஸ்ரோ 2024 ஆண்டுக்கான முதல் ராக்கெட்டை ஏவிய நாள் ஜனவரி 1 2024. கூற்று 2, 2024 ஆண்டினுடைய முதல் ராக்கெட் PSLV C-58. அப்போ இந்த 2 கூற்றில் எது சரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. அப்போ 2024 முதல் ராக்கெட்டை ஏவிய நாள் ஜனவரி 1 2024. அந்த முதல் ராக்கெட் பேர் PSLV C-58. 110வது கேள்வி, 1946 ஆண்டு டிசம்பர் 9 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார். தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் இருப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு டிசம்பர் 9 1946 நடந்த முதல் கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கினது டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. கேள்வி 111, இந்திய அரசியலமைப்பை உருவாக்க வரைவு குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டு 11 மாதங்கள் 18 நாட்கள். 112வது கேள்வி, தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஸ் அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கொடியினுடைய வடிவமைப்பை எப்போ ஏற்றிருப்பாங்கன்னா ஜூலை 22 1947. கேள்வி 113, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உயர் பதவி அலுவலர்களின் பட்டியலை கவனித்து அவர்கள் பதவியின் அடிப்படையிலான முன்னுரிமை பட்டியலை கண்டறிக. 1 இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், 2 மத்திய அமைச்சரவை செயலர், 3 தலைமை இராணுவ அதிகாரி, 4 மக்களவை துணைத் தலைவர். இதில் ஹையஸ்ட் பொசிஷனில் வந்து அதிகாரம் இருக்கிறதுல யார் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வருவாங்க. 2வது யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை துணைத் தலைவர் வருவாங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை செயலர் வருவாங்க. 4வது தலைமை இராணுவ அதிகாரி வருவாங்க. இப்போ சரியான விடை ஆப்ஷன் சி. 114வது கேள்வி, கீழ்காணும் எந்த வழக்கின் தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பின் முகவரியை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும் என தீர்ப்பளித்தது? கேசவநந்தா பாரதி வழக்கு. முகவரை தொடர்பான வழக்கில் கேசவநந்தா பாரதி வழக்கு 1973 தான் முகவரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக கருத வேண்டும்னு சொல்லியிருப்பாங்க. கேள்வி 115, பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? பாய்ஸ் என்பது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா பாகியலோடு தொடர்புடையது. கேள்வி 116, வட்டப்பாதையில் சைக்கிளில் செல்லும் ஒருவர் வட்ட மையத்தை நோக்கி உட்பக்கமாக சாய்வது எதனால்? உட்பக்கமாக சாய்வது எதனால்? தேவையான மைய நோக்கு விசையை உருவாக்க. கேள்வி 117, மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது? மிதக்கும் பொருளின் மீது திரவம் செயல்படுத்தும் மேல்நோக்கு விசை என்பது மிதப்பு விசை. கேள்வி 118, எது தவறாக பொருந்தியுள்ளது? ஆறுகள் மற்றும் அதனுடைய துணை ஆறுகள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆறுகள் டாப்பிக்கில். மகாநதியின் துணை ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா சீனாத், டெலன், சந்தூர், சித்ராட்லா, கெங்குட்டிக், நன். சரி.
கோதாவரியின் துணை ஆறுகள்னு எடுத்துக்கணுங்கன்னா பூர்ணா, பெண்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலமி. சரி. கிருஷ்ணாவின் துணை நதிகள் பார்த்தீங்கன்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு. சரி. அப்போ முதல் 3 நதியினுடைய ஆறுகள் சரியாக இருக்குது. 4வது டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது. நர்மதை நதியினுடைய துணை ஆறுகள் வருமானு கேட்டிங்கன்னா வராது. இது வந்து தபதி நதியினுடைய துணை ஆறுகள். அப்போ வாகி, கோதுமை, அருணாவதி, அனேர், நீசு, புரே, பஞ்சாரா, போரி இது வந்து தபதி நதியினுடைய துணையாறுகள். அப்போ நர்மதை நதியினுடைய துணையாறுகள்னு பார்த்தீங்கன்னா நர்மதை நதியினுடைய துணையாறுகள் பர்னா, ஹெலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலர் என்பதுதான் நர்மதை நதியினுடைய துணையாறுகள். இங்கே வாகி, கோதுமை, அருணாவதி, அனேர், நீசு, புரோ, பஞ்சரா, போரி போன்றவை தபதி நதியினுடைய துணையாறுகளாக வரும். 119வது கேள்வி பொறுத்துக. பச்மாரி மத்திய பிரதேசம், நோக்ரக் மேகாலயா, மானஸ் அசாம், கஞ்சன்ஜங்கா மலை சிக்கிமில் இருக்குது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 120வது கேள்வி. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1953. கேள்வி 121. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு பரவியுள்ள மண் எது? தமிழ்நாட்டினுடைய மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு பரவியுள்ள மண் வந்து பார்த்திங்கன்னா செம்மண். கேள்வி 122. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை அதாவது பரப்பளவு கொண்ட மாவட்டங்களில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எது? அதிக காடுகளை கொண்ட பரப்பளவில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தாங்க ஃபஸ்ட்டு இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் எவ்வளோ காடுகள் பரப்பளவு இருக்குன்னா 2295 சதுர கிலோமீட்டர் வந்து இருக்குது. அதுக்கடுத்து 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா கோவையில் அதிகமாக இருக்குது. கோவையில் பொறுத்தவரையும் 1985.5 சதுர கிலோமீட்டர் இருக்குது. 1985 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்கும். 3வது இடத்துல திண்டுக்கல் இருக்குது. அதிக பரப்பளவு காடுகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1877 சதுர கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கடுத்து 4வது வேலூர் இருக்கும். வேலூரில் எவ்வளோ காடுகள் பரப்பளவு இருக்குன்னா 1824 சதுர கிலோமீட்டர் இருக்கும். அடுத்து 5வது இடத்துல நீலகிரி இருக்கும். நீலகிரி பார்த்தீங்கன்னா 1731 சதுர கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கடுத்து 6வது இடத்துல தான் வந்து தர்மபுரி இருக்குது. தர்மபுரி பார்த்தீங்கன்னா 1702 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் அதிக காடுகளை பரப்பளவு கொண்ட மாவட்டங்கள் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தான். கேள்வி 123. இளநிலையில் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள் சரியானது எது எவை? 1 வி வடிவ பள்ளத்தாக்குகள், 2 மலை இடுக்குகள், 3 குறுகிய பள்ளத்தாக்குகள், 4 துள்ளல், 5 நீர்வீழ்ச்சிகள். அப்போ இளநிலை ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்கள் சரியானது இவை அனைத்துமே சரி. கேள்வி 124. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் எது? இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்தவரையும் முதல் 5 ஆண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்கும், 2வது 5 ஆண்டு திட்டம் வெற்றி அடையல, 3வது 5 ஆண்டு திட்டத்தும் வெற்றி அடைஞ்சிருக்காது, 4ஆம் 5 ஆண்டு திட்டம் வெற்றி அடைஞ்சிருக்காது. என்னன்னா வளர்ச்சி இலக்கு அடிப்படையில் வளர்ச்சி விகிதத்தின் ரேஷியோ அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள்லாம் 2, 3, 4. கேள்வி 125. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு 1948 ஏப்ரல் 6. கேள்வி 126. பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? இந்திய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது மார்ச் 29, 2017. அதே ஜிஎஸ்டி நடைமுறையானது ஜூலை 1, 2017. 127வது கேள்வி. மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஸ் ஆண்டு நிறுவப்பட்டது? 1870 நிறுவப்பட்டது. கேள்வி 128. பொருந்தாதது எது? M1 M1னா காகித பணம், நாணயங்கள் மற்றும் கேட்பவைப்புகள் சரி. M2னா M1 + வங்கி சேமிப்பு வைப்புகள் வருமானா வராது. M1 + அஞ்சலக சேமிப்பு வைப்புகள் வரும். M2 என்பது M1 + அஞ்சலக சேமிப்புகள் வைப்புகள் வந்திருக்கணும், இங்கே மாற்றி தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 2 சரியாக இருக்குது. அதே M3னா M2 + அனைத்து வணிக வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் கால வைப்புகள் சரி. M4னா M3 + அஞ்சலகத்தில் அனைத்து வைப்புகளும் அடங்கியிருக்கும். கேள்வி 129. மறைமுக வரிகளில் பொருந்தாதது எது? உற்பத்தி வரி, விற்பனை வரி, சுங்கத்தீர்வை வரி இது 3மே மறைமுக வரிகள் வரும். வருமான வரி டைரக்ட் டேக்ஸில் வரும், நேர்முக வரியில் வரும். அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 130.
கணிதம் ரிலேட்டடானது. கணிதத்தில் வந்து சரியான விடை ஆப்ஷன் சி. நம்ம மேத்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். 141வது கேள்வி, திருமறைக்காட்டில் பாடியே கதவை திறக்க செய்தவர் யார்? திருமறைக்காட்டில் பாடியே கதவை திறக்க செய்தவர் அப்பர். கேள்வி 142, டேஸ் 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 இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு மேற்காணும் திருக்குறளில் இடம்பெறும் மூன்றும் என்னும் சொல் குறிப்பவை. மூன்றும் என்பது தூங்காமை, கல்வி, துணிவு. தூங்காமை, கல்வி, துணிவு இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. கேள்வி 143, டேஸ் நான்கும் உடைய நாம் வேந்தற்கு ஒளி என வள்ளுவர் எவற்றை வேந்தனுக்கு கூறுகிறார்? டேஸ் நான்கும் உடைய நாம், அதாவது கொடை, கருணை, நீதி, தளர்ந்த குடிகளை காத்தல். 4 உடைய நாம் வேந்தற்கு ஒளின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருப்பார். கேள்வி 144, வெஃகாமை என்ற அதிகார தலைப்பின் பொருள். வெஃகாமைனா பிறர் பொருள் மேல் ஆசை கொள்ளாமை என்று பொருள். கேள்வி 145, 1937 கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையான பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை டி.கே. சிதம்பரனார் பயன்படுத்தியதாக குறிப்பிட்டவர் யார்? எஸ். வையாபுரியார். கேள்வி 146, பொறுத்துக. தொண்டரடிப்படி ஆழ்வார் எழுதிய நூல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பள்ளி எழுச்சி. பெரியாழ்வார் எழுதியது திருப்பல்லாண்டு. நம்மாழ்வார் எழுதியது திருவாய் மொழி. திருமங்கை ஆழ்வார் எழுதியது பெரிய திருமொழி. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 147, கசடதபர எனும் இதழ் வெளிவந்த ஆண்டு. கசடதபர எனும் இதழ் வெளிவந்த ஆண்டு 1970. கேள்வி 148, பொருந்தாதது எது? ஒரு கிராமத்து நதி சிற்பி பாலசுப்ரமணியன். சரி. மணிக்கோடி காலம் P.S. ராமையா. சரி. கையொப்பம் சீனிவாச ராகவன் வருமானம் வராது. கையொப்பம் என்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னா புவியரசு எழுதியிருப்பார். அதே காந்தால் நாட்கள் இன்குலாப் எழுதியிருப்பார். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. 149வது கேள்வி, பொறுத்துக. யானையின் சாவு என்ற நூல் எழுதந்து வந்து சார்வாகன். பூ உதிரம் நூல் எழுதந்து ஜெயகாந்தன். இருகமுடிய கதவுகள் நூலை எழுதந்து ஆர். சூடாமணி. நசுக்கம் நூல் எழுதந்து சோ தர்மன். சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 150, பொறுத்துக. நற்றினையினுடைய சிறப்பு பெயர் தூதின் வழிகாட்டி என்று அழைக்கப்படுகிறது. பதிற்று 10 இரும்பு கடலை என்று அழைக்கப்படுகிறது. பரிபாடல் பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து புறநானூறு திருக்குறளின் முன்னோடி என்று அழைக்கப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. அடுத்து மேத்ஸ் கொஸ்டின் 150, 151, 152. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 158வது கேள்வி, சிந்துவெளி நாகரிகம் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு. சிந்து சமவெளி நாகரிகம் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு 1921. 159வது கேள்வி, தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிடும் நூல் எது? தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்று குறிப்பிடும் நூல் மதுரா விஜயம். கங்காதேவி எழுதிய மதுரா விஜய நூல் தான் குறிப்பிட்டிருக்கும். கேள்வி 160, சிந்துவெளி நாகரிகம் பரவியிருந்த இடங்களில் தவறானது எது? அரப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராவி நதி தற்போதைய பாகிஸ்தானில் இருந்தது. மொகஞ்சதாரோ சிந்து நதி தற்போதைய பாகிஸ்தான். ரூபார் நதி சட்லஜ் நதியோரம் குஜராத் வருமானம் கிடையாது. ரூபார் பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதியோரம் பஞ்சாப்ல வந்திருக்கும், பஞ்சாப்ல பரவி இருக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாகுந்தரா பகுதியை பொறுத்தவரைக்கும் சரஸ்வதி நதியோரம் ராஜஸ்தானில் இருந்தது. சரி. கேள்வி 161, மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு முறை வந்து எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தென்னாப்பிரிக்கா. கேள்வி 162, அரசமைப்பு 52வது திருத்தத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சித்தாவலின் அடிப்படையில் தகுதியிழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? சபாநாயகரிடம் உள்ளது. கேள்வி 163, குடியரசுத் தலைவர் தகுதி மற்றும் தேர்தல் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி என்ன? குடியரசுத் தலைவருடைய தகுதி மற்றும் தேர்தல் பற்றி குறிப்பிடும் சட்ட விதி ஆர்டிகல் 58. கேள்வி 164, பொறுத்துக. மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் திவான் அல் மசாலிம். குடிமையியல் வழக்குக்கு உச்சநீதிமன்றம் திவானி ரிசாலட். மாநில தலைமை நீதிமன்றம் சத்ரே ஜகான் நீதிமன்றம். தேச துரோக வழக்குகள் நீதிமன்றத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா திவானி ரியாசட்னு சொல்லலாம். இப்போ சரியான விடை 1, 2, 3, 4 சரி. கேள்வி 165, பட்டியலினத்தவர் சமுதாயத்திலிருந்து ஒருவர் முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 2000. யாரை வந்து எஸ்சி பிரிவிலிருந்து ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா KG பாலகிருஷ்ணனை தான் நியமிச்சிருப்பாங்க 2000. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து முதல் தலைமை நீதிபதியாக நியமிச்சிருப்பாங்க. எப்போனா 2007 வந்து நியமிச்சிருப்பாங்க.
ஃபஸ்ட்டு பட்டியலினத்தர் சமுதாயத்திலிருந்து ஒருவர் முதல் முறையாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு 2000. அதே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியானது 2007. யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஜி பாலகிருஷ்ணன். கேள்வி 166. டேஸ் உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். ஆர்டிக்கல் 249 படி பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து சென்ட்ரல் பட்டியலுக்கு வந்து சென்ட்ரல் லிஸ்ட்டுக்கு வந்து மாநிலங்களவையால் மாற்ற முடியும். எந்த விதினா ஆர்டிக்கல் 249. கேள்வி 167. 2023 ஆண்டுக்கான இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றவர்கள் யார்? 2023 இயற்பியலுக்காக நோபல் பரிசு பெற்றது பியர் அகஸ்டினி, பெரன் கிரவுஸ், ஆன் லூலியர். அதே பி ஆப்ஷன் பாருங்கள், லூயி ப்ரூஸ், அலெக்சி எக்கிமோ, மவுங்கி பவெண்டி. இவங்க வந்து வேதியியலுக்கான கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க 2023. அதே கேத்தலின் கரிக்கோ, ட்ரூ வைஸ்மன் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அதே ஜான் போசியே வந்து 2023 இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. அதே அமைதிக்கான நோபல் பரிசு 2023 நர்கிஸ் முகமது வாங்கியிருப்பாங்க. பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா 2023 கிளாடியா கோல்டினுக்கு வாங்கியிருப்பாங்க. கேள்வி 168. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினை மாநிலம் முழுவதும் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் விரிவாக்கம் செய்து தொடங்கி வைத்த நாள் எப்பொழுது? முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊரக பகுதியிலும் குறிப்பாக அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளும் விரிவாக்கம் செய்து தொடங்கி வைத்த நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15, 2024. அதே முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா செப்டம்பர் 15, 2022 தொடங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஊரக பகுதியில் விரிவாக்கம் செய்தது ஜூலை 15, 2024. 2024 ஆண்டுக்கான G7 உச்சி மாநாடு 2024க்கான G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுனா இத்தாலி. 170வது கேள்வி பொருந்தாதது எது? அம்பேத்கர் பிறந்தநாள் சமத்துவ நாள் ஏப்ரல் 14 சரி. பெரியார் பிறந்தநாள் சமூக நீதி நாள் செப்டம்பர் 17 சரி. வஉசி நினைவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்கள் தினமாக கிடையாது. வஉசி நினைவு நாள் வந்து தியாக தினமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நவம்பர் 18 தான் வஉசி நினைவு நாள் வந்து வரும். அது தியாக தினமாக அனுப்பிச்சிருப்பாங்க. சுய உதவிக்குழு தினம் வந்து யாருடைய பிறந்த நாள்னா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாளை தான் சுய உதவிக்குழு குழுக்கள் தினமாக அனுசரிக்கிறாங்க தமிழ்நாடு அரசு ஜூன் 3ஆம் தேதி. அதே வள்ளலார் பிறந்த நாளை வந்து தனிப்பெரும் கருணை நாளாக அனுசரிக்கிறாங்க அக்டோபர் 5ஆம் தேதியை. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. 171வது கேள்வி மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. 172 போர் மற்றும் பெண்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? போர் மற்றும் பெண்கள் என்ற நூலை எழுதியது டாக்டர் M.A. ஆசன் என்பவர் எழுதியிருப்பாங்க. 177வது கேள்வி இவற்றில் எவை இரத்த உறைதலை ஏற்படுத்தாத ஒரு காரணி? ஆல்புமின். 178 செல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர்கள் யார்? செல் கோட்பாட்டை முன்மொழிந்தது M.J. ஸ்லீடன் மற்றும் தியோடர் ஸ்வான். 179 ஸ்டெப்ரோமைசின் டேஸ்க்கு எதிராக செயல்படுவதாகும். ஸ்டெப்ரோட்டோமைசின் வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படும். கேள்வி 180 பொறுத்துக. BGA மற்றும் ரைசோபியம் நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது. பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் அமோனியாவாக்கல். சூடோமோனஸ் பாக்டீரியா டீநைட்ரிஃபிகேஷன். நைட்ரோபாக்டீரியா நைட்ரிஃபிகேஷன். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 181வது கேள்வி மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? உடல் செல்களில் மட்டுமே நடைபெறும் மைட்டாசிஸ் இரு பகுப்புகளை கொண்டதா? தப்பு. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே தான் தவறு. அதே 2N குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. இருமய செல்கள் தோன்றுகின்றன மைட்டாசிஸ் நிலையில். 182வது கேள்வி தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் டேஸ் அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சத்யவாணி முத்து அம்மையார் பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது. 183வது கேள்வி 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதிப்படுத்திய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பட்டியல் சாதியைச் சேர்ந்த முதல் பிரதிநிதி யார்? MC ராஜா. சுண்ணாம்பு நீரை பால் போல் மாற்றும் வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு CO2. 185 சைலம் திசு டேஸால் ஆனது. சைலம் திசுவை பொறுத்தவரையும் எதனால் ஆனதுன்னா ட்ரெக்கிடுகள், நார் செல்கள், வெசல்கள், பாரன்கைமால் ஆனது. சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 186 நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் குமாரகுப்தர். 187வது கேள்வி பீஜப்பூரில் அடில் ஷா
அடில்ஷாஹி பேரரசு யாரால் நிறுவப்பட்டது? பீஜப்பூரில் அடில்ஷாஹி பேரரசு யாரால் நிறுவப்பட்டதுன்னா யூசுப் ஆதில் ஷா. கேள்வி 188 சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்ந்தெடு. நாராயணன் சித்ரஞ்சன் தாஸ் சரியாக இருக்குது. அன்னாபி இந்தியா அன்னி பெசன்ட் வருவாங்களா? வரமாட்டாங்க. காமன்வெல் லாலா லஜபதி ராய் வருவாங்களா? வரமாட்டாங்க. அபி யுதயா வந்து பண்டிட் மதன் மோகன் மாளவியா வருவாங்க. அப்போ சரியானது 1 நாள் தான் சரியாக இருக்குது. அப்போ அன்னாபி இந்தியாவை எழுதுந்து அன்னாபி இந்தியா யார் வருவாங்கன்னா லாலா லஜபதி ராய் வருவாங்க. காமன்வெல் பத்திரிகை பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். அன்னாபி இந்தியா பத்திரிகை லாலா லஜபதி ராய், காமன்வெல் பத்திரிகை அன்னி பெசன்ட் வருவாங்க. ஸோ இங்கே ரெண்டுமே மாறி இருக்குது. அப்போ இங்கே சரியானது 1 நாள் சரியாக இருக்குது. கேள்வி 189 தமிழ்நாட்டில் 1948ஆம் ஆண்டு ஜமீன்தாரி முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழுவின் பெயர் என்ன? தமிழ்நாட்டில் 1948 ஜமீன்தார் முறையை ஒழிக்க பரிந்துரை செய்த குழு பிரகாசம் குழு. கேள்வி 190 1928 இந்திய சுதந்திர கூட்டமைப்பை லீக்க நிறுவியவர் யார்? சுபாஷ் சந்திரபோஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு, சீனிவாசன் ஐயங்காரும் நிறுவியிருப்பாங்க. கேள்வி 191 கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று எது? கோ பேக் டு வேதாஸ், வேத கால திரும்புகள்னு சொன்னது சுவாமி தயானந்த சரஸ்வதி சரி. தீண்டாமை ஒரு பாவச் செயல்னு சொன்னது காந்திஜி சரி. டெல்லி சலோ என்னது பகத்சிங்கானா கிடையாது, நேதாஜி சொல்லியிருப்பார். அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு சரி. கேள்வி 192 கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படுத்துக. தண்டி யாத்திரை எப்போ நடந்திருக்குன்னா 1930. சம்பரான் சத்தியாகிரகம் 1917. கதர் இயக்கம் 1913. கிலாபத் இயக்கம் 1920. அப்போ சரியான கால வரிசை எதுன்னு பார்த்தீங்கன்னா டி 3, 2, 4, 1. கேள்வி 193 எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது? முகமது பின் துக்ளக் ஆட்சியில் தான் அரசாட்சியின் எல்லை வந்து நிலப்பரப்பு வந்து அதிகமான பரப்பளவை கொண்டிருந்தது. கேள்வி 194 கடல் செல்கள் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் யார்? கடல் செல்கள் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் ஷாஜகான். கேள்வி 195 ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் ஐபி அரங்கசாமி ராஜா. கேள்வி 196 ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார்? ராஜாஜி. கேள்வி 197 பொறுத்துக. பிரார்த்தன சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1867. சமரச வேத சன்மார்க்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1865. பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1828. ஆரிய சமாஜம் நிறுவப்பட்ட ஆண்டு 1875. பிரார்த்தன சமாஜம்னா ஆத்மராம் பாண்டுரங், சமரச வேத சன்மார்க்க சங்கம் வந்து வள்ளலாறு, பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய், ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 198 1932ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளில் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் டேஸ் ஆவார்? யார் ஏற்றிருப்பாங்க? 1932 ஜனவரி 26 ஆர்யா என்கிற பாஷ்யம் தான் ஏற்றிருப்பாங்க. கேள்வி 199 தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மணி லட்சுமிபதி. கேள்வி 200 பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை எது? பூலித்தேவரின் கட்டுப்பாட்டில் இருந்த கோட்டை நெற்கட்டு சேவல் கோட்டை, வாசுதேவ நல்லூர் கோட்டை, பனையூர் கோட்டை இருந்திருக்கும். சிவகிரி கோட்டை வந்து கிடையாது. அப்போது தவற பூலித்தேவரின் கட்டுப்பாட்டில் இல்லாத கோட்டை சிவகிரி கோட்டை. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் முதல் முழு மாதிரி தேர்வில் ஜிஎஸ் பகுதிக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.